தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, நம் பள்ளி யூடேஸ் பிளஸ் இணையதளத்தில் டீச்சர்ஸ் ப்ரொஃபைல் எவ்வாறு புதுப்பிப்பது? நம் பள்ளியிலிருந்து மாறுதலில் வேறு பள்ளிக்கு சென்ற ஒரு ஆசிரியர் அல்லது பணியாளரை டிராப் பாக்ஸுக்கு எவ்வாறு அனுப்புவது? வேறு பள்ளியிலிருந்து மாறுதலில் நம் பள்ளிக்கு வந்த ஒரு ஆசிரியர் அல்லது பணியாளரை நம் பள்ளிக்கு எவ்வாறு இம்போர்ட் பண்ணுவது? புதிதாக நியமனம் பெற்ற ஒரு ஆசிரியர் அல்லது பணியாளரை நம் பள்ளி யூடேஸ் பிளஸ் இணையதளத்தில் எவ்வாறு சேர்ப்பது? இது போன்ற விவரங்களை இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடுமிடத்தில் யூடேஸ் பிளஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது udesplus.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள். இங்கு லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதுல செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும், இதுல தமிழ்நாடு என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு கோ அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இங்க பாத்தீங்கன்னா டீச்சர் மாடியூல் அப்படின்னு இருக்கும், அது பக்கத்துல லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இங்க யூசர் நேம் அப்படின்ற இடத்துல நம் பள்ளியுடைய 11 இலக்க யூடேஸ் எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்குரிய யூடேஸ் பிளஸ் இணையதளத்துக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு கேப்சா அப்படின்ற கட்டத்துல இங்கு என்ன கேப்சா கொடுத்திருக்காங்களோ அதை அவ்வாறே இந்த கேப்சா அப்படின்ற கட்டத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இந்த பக்கத்துல மேல பாத்தீங்கன்னா நோட் கொடுத்திருப்பாங்க. இதுல முதலாவதாக ப்ளீஸ் வெரிஃபை ஆட் ஆல் எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப்ஸ் டீடைல் இன் தி மாடியூல் வெரி கேர்ஃபுல்லி. இப்ப அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுடைய விவரங்களை கவனமாக சரிபார்க்க வேண்டும் அல்லது சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இரண்டாவதாக ஃபார் பெட்டர் பிராக்டிஸ் ப்ளீஸ் லாக் அவுட் வைல் யூ ஆர் டன் வித் திஸ் மாடியூல். இந்த மாடியூலை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இணையதள பக்கத்தை நீங்க லாக் அவுட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தது கிளிக் ஹேர், இதுல டீச்சிங் நான் டீச்சிங் அப்படின்னு இருக்கும். இந்த பகுதியை தேர்ந்தெடுப்பதற்கு கீழே கோ அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்ப இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இன் பொசிஷன் கவுண்ட், அதாவது ரெகுலர் டீச்சிங் ஸ்டாஃப். இப்ப நம்ம பள்ளியில டீச்சர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட மொத்த எண்ணிக்கை இங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது நான் ரெகுலர் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ். இப்ப எக்ஸாம்பிளா கான்ட்ராக்ட் டீச்சர், பார்ட் டைம் டீச்சர், கெஸ்ட் டீச்சர், பாரா டீச்சர், இது போன்ற நான் ரெகுலர் டீச்சிங் ஸ்டாஃப் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அது வந்து இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப எங்க பள்ளியில அது மாதிரி யாரும் இல்ல, அதனால இங்க 0 அப்படின்னு காட்டப்படுது. அடுத்து டோட்டல் டீச்சிங் ஸ்டாஃப் இன் பொசிஷன். இப்ப மேல இருக்கக்கூடிய ஏ பி இது ரெண்டையும் கூட்டினா டோட்டல் எவ்வளவு வருது அதுதான் இங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா சி நான் டீச்சிங் ஸ்டாஃப் மொத்தம் எத்தனை பேர், அது வந்து டோட்டல் அப்படின்ற இடத்துல இருக்கும். இப்ப எங்க பள்ளியில நான் டீச்சிங் ஸ்டாஃப் யாருமே இல்ல, அதனால அந்த இடத்துல 0 அப்படின்னு காட்டப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் விவரங்களை எவ்வாறு புதுப்பிப்பது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டோட்டல் டீச்சிங் ஸ்டாஃப் இன் பொசிஷன் அதுக்கு நேராக டோட்டல் இருக்கும், அதுக்கு அடுத்தது இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும். அங்க உங்க பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களோட மொத்த எண்ணிக்கை உங்களுக்கு காட்டப்படும். சிவப்பு வண்ணத்துல அந்த கட்டம் இருக்கும், அந்த கட்டத்தை அழுத்துங்க. இப்ப இதுல பேசிக் டீடைல்ஸ், குவாலிஃபிகேஷன், ஆதார் வெரிஃபைட் ஸ்டேட்டஸ், டைப் ஆஃப் ஸ்டாஃப், அப்டேட் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். இது கீழே பாத்தீங்கன்னா முதலாவதாக ஜெனரல் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பக்கத்துல ஜெனரல் ப்ரொஃபைல் எடிட் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும். இதுல முதலாவதாக நேஷனல் கோட், நேம் இன் கேபிட்டல் லெட்டர், இப்ப டீச்சரோட நேம் கொடுக்கப்பட்டிருக்கும், டைப் ஆஃப் ஸ்டாஃப் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 3 விவரங்களையும் நம்ம எடிட் பண்ண முடியாது. இதுல ஏதேனும் உங்களுக்கு திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய பிளாக்ல MIS கோஆர்டினேட்டர் இருப்பாரு, அவர் மூலமாக நீங்க இந்த விவரங்களை எடிட் பண்ணி கொள்ளலாம், திருத்தங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்து ஜெண்டர் அப்படின்னு இருக்கும். இந்த ஜெண்டர் ஏதேனும் உங்களுக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னா கீழே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், இதுல தேவையான ஜெண்டரை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த், அதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது ஸ்டாஃப் கோட், இது வந்து நம்மளுடைய
எம்எஸ்ல நம்மளுடைய 8 இலக்க ஐடி தான் இங்க உங்களுக்கு ஸ்டாஃப் கோடா கொடுத்திருப்பாங்க. அதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது சோசியல் கேட்டகரி கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தது ஹையஸ்ட் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், நம்மளுடைய ஹையஸ்ட் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தது ட்ரேட் டிகிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தது ஹையஸ்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து இமெயில் அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த விவரங்கள்லாம் நீங்க ஏதேனும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க திருத்திக் கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும். இதுல கீழே பாத்தீங்கன்னா do you want to update ஆதார் நம்பர். இப்போ உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டத்துல பாருங்க உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல ஏதேனும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டத்தை நீங்க தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா அங்க இருக்க ஆதார் நம்பர் உங்களுக்கு மறைக்கப்பட்டு விடும். பின்பு உங்களுடைய ஆதார் நம்பரையும் இந்த கட்டத்துல ஆதார் நம்பர்ல உங்களுடைய நேம் எவ்வாறு இருக்கோ அதே போல இந்த கட்டத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப எனக்கு ஆதார் நம்பர் வந்து சரியா இருக்கு, அதனால நான் அதை அப்படியே விட்டுறேன். அதுக்கு அடுத்தது இப்ப கீழே வந்தீங்க அப்படின்னா மென்ஷன் the level up to which following subject are studied. இப்ப மேத்தமேட்டிக்ஸ்ல நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தது சயின்ஸ்ல என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ் அதுல என்ன லெவல் நீங்க முடிச்சிருக்கீங்க. அடுத்தது சோசியல் சயின்ஸ் என்ன லெவல் நீங்க முடிச்சிருக்கீங்க, அதாவது செகண்டரியா, ஹையர் செகண்டரியா, கிராஜுவேட்டா, போஸ்ட் கிராஜுவேட்டா, இதை நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப லாங்குவேஜ் அதுல என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றத தேர்வு செய்து கொள்ள வேண்டும். பின்பு டைப் ஆஃப் டிசபிலிட்டி இஃப் எனி. இப்போ உங்களுக்கு டிசபிலிட்டியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த கட்டத்தை அழுத்திட்டு உங்களுடைய டிசபிலிட்டியை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப எனக்கு வந்து நாட் அப்ளிகபிள், அதனால நான் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட். இப்போ உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து என்ன, ரெகுலரா, கான்ட்ராக்டா, இல்ல பார்ட் டைமா, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே இத தேர்வு செஞ்சிருப்போம். இதெல்லாம் சரியா இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ். இப்ப முதல்ல நீங்க எப்ப இந்த சர்வீஸ்ல ஜாயின் பண்ணீங்களோ அதோட டேட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பிரசன்ட் ஸ்கூல். இப்ப நீங்க உங்களுடைய பள்ளியில பணிபுரியக்கூடிய பள்ளியில் எப்பொழுது நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்களோ அதோட தேதி உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல எதுவும் தவறு இருந்துச்சுன்னா இந்த கட்டத்தை நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் நீங்க முதல்ல ஜாயின் பண்ண அந்த டேட், அதாவது டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ், அதை வந்து நீங்க மாற்ற முடியாது. இதுல ஏதேனும் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பிளாக்ல இருக்கக்கூடிய எம்ஏஎஸ் கோஆர்டினேட்டர் மூலமாக இதை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து அட் பிரசன்ட் ஸ்கூல்ல நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்களோ அந்த தேதி இங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அது ஏதேனும் மாற்றம்னா நீங்க மாற்றம் செய்து கொள்ளலாம். இப்ப எல்லா விவரங்களும் உங்களுக்கு சரியா இருக்கா என்பதை உறுதி செய்த பின்பு இறுதியாக அப்டேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப டீச்சிங் ஸ்டாஃப் டீடைல்ஸ் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது. அடுத்து அப்பாயின்மெண்ட் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபைல். இதுல முதலாவதாக டைப் ஆஃப் டீச்சர் கொடுக்கப்பட்டிருக்கும். இது சரியா இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்து கிளாஸஸ் ஸ்டார்ட். அதுக்கு அடுத்தது அப்பாயிண்டட் ஃபார் லெவல். இது ஆப்ஷனல் தான், இதை கண்டிப்பாக தேர்வு செய்யணும் கட்டாயம் இல்ல. நீங்க தற்போது என்ன பதவியில் இருக்கீங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து அப்பாயிண்டட் ஃபார் சப்ஜெக்ட். இப்ப என்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆனீங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். செகண்ட் கிரேடா இருந்தா ஆல் சப்ஜெக்ட் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதே போல மெயின் சப்ஜெக்ட் தாட் 1 அப்படின்னு இருக்கும். இது செகண்ட் கிரேடா இருந்தா ஆல் சப்ஜெக்டை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப பட்டதாரி ஆசிரியர் இருந்தா நீங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கீங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மெயின் சப்ஜெக்ட் தாட் 2 ஆப்ஷனல் தான். இது வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேர்வு செய்யணும் அப்படின்னு கட்டாயம் இல்ல. இது வந்து நம்ம வந்து மெயின் சப்ஜெக்ட் தாட் 2, இது வந்து உதாரணத்துக்கு இங்கிலீஷ் என்பதை தேர்வு செய்து கொள்ளலாம். இப்ப செகண்டரி டீச்சரா இருக்கிறதுனால இங்கிலீஷ் என்பதை தேர்வு செய்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஆல் சப்ஜெக்ட் என்பதை தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா whether the teacher is on deputation in the school from other school. இப்ப இந்த ஆசிரியர் வந்து நம்மளோட பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு வந்து டெப்டேஷனுக்கு போயிருக்காங்க அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். டெப்டேஷனுக்கு போகல அப்படின்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது whether teacher is teaching at other school as guest contractual deputation. இதுவும் அதே போலதான் கெஸ்ட் டீச்சரா மத்த ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள்.
இப்ப எல்லா விவரங்களும் சரியா இருந்துச்சு அப்படின்னா கீழே அப்டேட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்ப அப்பாயிண்டட் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபைல் டீடைல்ஸ் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படுது. அடுத்து ட்ரைனிங் அண்ட் அதர் டீடைல்ஸ். இதுல முதலாவதாக ட்ரெயின்ட் ஃபார் டீச்சிங் CWSN, சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு நீங்க ட்ரைனிங் போயிருந்தீங்க அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், அப்படி இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ட்ரெயின்ட் இன் கம்ப்யூட்டர் ஃபார் யூஸ் இன் டீச்சிங், இப்ப கற்பித்தல்ல கணினியை பயன்படுத்துறதுக்கு நீங்க ட்ரைனிங் போயிருந்தீங்க அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், அப்படி இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ட்ரைனிங் ரிசீவ்டு அப்படின்னு இருக்கும், இதுல என்னென்ன ட்ரைனிங்லாம் நீங்க போயிருக்கீங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். சப்ஜெக்ட் நாலேஜ், பெடாலஜிக்கல் இஷ்யூஸ், ICT ஸ்கில்ஸ், நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டு என்கேஜ் வித் CWSN, இது போல உங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங்லாம் நீங்க போயிருக்கீங்களோ அதை நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது ட்ரைனிங் நீட்ஸ், இப்போ உங்களுக்கு என்ன ட்ரைனிங் உங்களுக்கு தேவைப்படுகிறது அதை நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது வெதர் டீச்சர் ரிசீவ்டு ட்ரைனிங் அண்டர் நிஸ்டா, இப்ப நிஸ்டா ட்ரைனிங் நீங்க போயிருந்தீங்கன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் ஸ்பென்ட் ஆன் நான் டீச்சிங் அசைன்மெண்ட்ஸ், இப்போ ஒர்க்கிங் டேஸ்ல நீங்க எத்தனை நாள் வந்து நான் டீச்சிங் அசைன்மெண்ட்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதோட மொத்த நாட்களை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து லாங்குவேஜஸ் இன் விச் த டீச்சர் இஸ் ஹேவிங் ஒர்க்கிங் நாலேஜ், முதல்ல உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், இப்ப லாங்குவேஜ் 1 அது வந்து உங்களுடைய தாய்மொழியா இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து லாங்குவேஜ் 2 அது வந்து இரண்டாவது மொழி, அது வந்து என்ன இருக்கு அதை நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கிலீஷ் என்பதை தேர்வு செய்து கொண்டேன். அடுத்து மூன்றாவதாக லாங்குவேஜ் 3, இப்ப மூன்றாவது லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், தெரியல அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து whether trained in safe and security audit for school for ensuring child safety, அதாவது உங்களுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு நீங்க வந்து ட்ரைனிங் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், ட்ரைனிங் போகல அப்படின்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து whether received training on cyber safety and psychosocial aspect, சைபர் சேஃப்டி அண்ட் சைக்கோசோசியல் ஆஸ்பெக்ட் அதுக்கு வந்து நீங்க ட்ரைனிங் போறீங்கன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், அப்படி இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து whether received training in early identification support and classroom support for CWSN, சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு வந்து அதுக்கான ட்ரைனிங் நீங்க போயிருந்தீங்கன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், அப்படி இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து whether teacher is seated STET அப்படின்னு சொல்லுவாங்க, இது சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட், ஸ்டேட் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட், இது குவாலிஃபை ஆயிருந்தீங்க அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், அப்படி இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். நீங்க எஸ் போட்டீங்க அப்படின்னா இஃப் எஸ் இயர் ஆஃப் குவாலிஃபைங், அதாவது எந்த ஆண்டு நீங்க இந்த டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து தேர்வானீங்க அந்த ஆண்டை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து whether capable of handling digital device and VC applications, அதாவது டிஜிட்டல் டிவைஸ் வந்து உங்களுக்கு பயன்படுத்த தெரியுமா, அதை நீங்க கற்பித்தல்ல பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்பித்தல்ல நீங்க பயன்படுத்தீங்க அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், அப்படி இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப அனைத்தையுமே சரி பார்த்துட்டு இறுதியா அப்டேட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. ட்ரைனிங் அண்ட் அதர் டீடைல்ஸ் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது. நண்பர்களே, இப்போ ஒரு ஆசிரியரோட அனைத்து விவரங்களையும் நம்ம புதுப்பிச்சிட்டோம். அதை உறுதி செய்வதற்கு இப்ப முதல் பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்டேட் அப்படின்ற இடத்துல ஜெனரல் ப்ரொஃபைல், அப்பாயின்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ப்ரொஃபைல், ட்ரைனிங் அண்ட் அதர் டீடைல்ஸ், இந்த மூணுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பச்சை வண்ணத்துல உங்களுக்கு காட்டப்படணும். அதற்கு அடுத்தது ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு வரும். இப்ப இது போல ஒரு ஆசிரியருக்கு அனைத்து விவரங்களையும் நீங்க புதுப்பிச்சோடனே இது போல உங்களுக்கு காட்டப்படும். இவ்வாறு இருந்துச்சுன்னா ஒரு ஆசிரியரோட அனைத்து விவரங்களையும் நீங்க புதுப்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆசிரியரோட விவரங்களை புதுப்பிக்கல அப்படின்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். நண்பர்களே, இதே போல நம் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் மற்றும் பணியாளர் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, இப்ப எங்களோட பள்ளியில 5 ஆசிரியர்கள் பணிபுரியுறாங்க. 5 பேருக்கும் அவரோட விவரங்களை புதுப்பிச்சுட்டேன். அதனால ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல கம்ப்ளீட்டட் அப்படின்னு காட்டப்பட்டது. இப்ப மறுபடியும் மேல ஸ்கூல் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் டீச்சிங் ஸ்டாஃப் இன் பொசிஷன் அப்படின்ற இடத்துல
டோட்டல் நம் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியருடைய எண்ணிக்கை காட்டப்படும். இன்கம்ப்ளீட் அப்படின்ற இடத்துல 0 அப்படின்னு காட்டப்படும். ஏன் அப்படின்னா இப்ப என்னோட பள்ளியில பணிபுரியக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் 5 ஆசிரியர்களும் அவரோட விவரங்களை நான் புதுப்பிச்சுட்டேன், அதனால இன்கம்ப்ளீட் அப்படின்ற இடத்துல 0 அப்படின்னு காட்டப்படும். இப்ப நீங்க ஆல்ரெடி அனைத்து ஆசிரியர்களும் நீங்க புதுப்பிச்சுட்டீங்க, ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு நம்பர் காட்டப்பட்டுச்சு அப்படின்னா இப்ப மேல பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு இந்த இன்கம்ப்ளீட் அப்படின்ற கட்டம் வந்து 0 அப்படின்னு காட்டப்படும். ஆசிரியரின் விவரங்களை புதுப்பிக்க புதுப்பிக்க இந்த இன்கம்ப்ளீட் அப்படின்ற எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். இறுதியாக 0 என்று காட்டப்படும். அப்படி காட்டப்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர் விவரங்களையும் புதுப்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நண்பர்களே, இதே போல உங்க பள்ளியில நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா அவருடைய விவரங்களையும் நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இப்ப எங்க பள்ளியில நான் டீச்சிங் ஸ்டாஃப் யாருமே இல்ல, அதனால டோட்டல் அப்படின்றதுல 0, இன்கம்ப்ளீட் அப்படின்ற இடத்துல 0 அப்படின்னு காட்டப்படுது. நண்பர்களே, அடுத்து வேறு பள்ளியிலிருந்து மாறுதலில் நம் பள்ளிக்கு வந்த ஒரு ஆசிரியர் அல்லது பணியாளரை நம் பள்ளிக்கு எவ்வாறு இம்போர்ட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதுல நேஷனல் கோட் அப்படின்னு இருக்கும். இந்த நேஷனல் கோடு அந்த ஆசிரியருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த நேஷனல் கோடை நீங்க பதிவு செய்யலாம். அப்ப அந்த ஆசிரியருக்கு நேஷனல் கோட் தெரியல அப்படின்னா கெட் நேஷனல் கோட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதுல அந்த ஆசிரியருடைய ஆதார் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு அந்த ஆசிரியருடைய பிறந்த தேதியை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு சர்ச் என்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்ப இது போல உங்களுக்கு காமிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இப்ப அந்த ஆசிரியர் வந்து எந்த ஒன்றியத்துல பணிபுரிஞ்சாரோ அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய MIS கோஆர்டினேட்டர் மூலமாக அவருடைய நேஷனல் கோட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்ப சில ஆசிரியர்களுக்கு ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதை பதிவு செஞ்சு சர்ச்னு கொடுத்தீங்கன்னாவே அவருடைய நேஷனல் கோடு வந்து உங்களுக்கு காமிக்கப்படும். அப்படி காமிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவருடைய நேஷனல் கோட இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு கோ என்பதை அழுத்துங்க. அப்படி அழுத்தினீங்கன்னா அவருடைய விவரங்கள்லாம் உங்களுக்கு காட்டப்படும். அங்க பாத்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்திட்டு இப்ப புதிதாக சேர்ந்த பள்ளியில அவர் என்னைக்கு சேர்ந்தாரு, எந்த பதவியில சேர்ந்தாரு என்பதை தேர்வு செஞ்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆசிரியர் அல்லது பணியாளர் அந்த பள்ளிக்கு வந்து இம்போர்ட் செய்யப்பட்டு விடுவார். இது போல வேறு பள்ளியிலிருந்து நம் பள்ளிக்கு மாறுதலில் வந்த ஒரு ஆசிரியர் அல்லது பணியாளரை யூடெஸ் பிளஸ் இணையதளத்தில் இம்போர்ட் செய்து கொள்ளலாம். நண்பர்களே, அடுத்து நம் பள்ளியிலிருந்து மாறுதலில் வேறு பள்ளிக்கு சென்ற ஒரு ஆசிரியர் அல்லது பணியாளரை நம் பள்ளி யூடெஸ் பிளஸ் இணையதளத்தில் இருந்து அவரை டிராப் பாக்ஸுக்கு எவ்வாறு அனுப்புவது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து டீச்சிங் ஸ்டாஃபா இருந்தாரு அப்படின்னா இங்க டோட்டல் அதுக்கடுத்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அவர் நான் டீச்சிங் ஸ்டாஃபா இருந்தாருன்னா டோட்டல் அதுக்கு அடுத்தது இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப நான் ஒரு ஆசிரியரை டிராப் பாக்ஸுக்கு அனுப்பணும், அதற்காக டோட்டல் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கு, அதுல இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கு, அதை தேர்ந்தெடுக்கிறேன். இதுல உங்க பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் விவரங்கள் காட்டப்படும். நீங்க எந்த ஆசிரியரை நீங்க டிராப் பாக்ஸுக்கு அனுப்பணுமோ அந்த ஆசிரியருக்கு நேராக இறுதியாக ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியருடைய விவரங்கள் காட்டப்படும். அது கீழே ஆர் யூ ஷூர் டு சென்ட் தி பர்టిక్యులர் ஸ்டாஃப் டு டிராப் பாக்ஸ். இப்ப டிராப் பாக்ஸ் அந்த ஆசிரியரை அனுப்பலாமா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அது கீழே செலக்ட் ரீசன், அதற்கான காரணம் என்ன. இப்ப உங்களுக்கு இங்க காரணம் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல டியூ டு ரிட்டையர்மெண்ட், டிரான்ஸ்ஃபர்ட், டியூ டு ஜாப் லெஃப்ட், இது போல காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். டியூ டு டெத், இது போல எந்த காரணத்துக்காக அவரை டிராப் பாக்ஸுக்கு அனுப்புறீங்க அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு ரிமார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் டிரான்ஸ்ஃபர் அதை தேர்வு செஞ்சுட்டேன். இப்ப ரிமார்க்ஸ், இப்ப எந்த காரணம், இப்ப நான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றதான் நான் ரீசன் கொடுத்திருக்கேன். இப்ப அதுக்கான ரிமார்க்ஸை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு லாஸ்ட் டேட் இன் சர்வீஸ் ஸ்கூல், இப்ப நம்மளுடைய பள்ளியில கடைசியா அவர் பணிபுரிஞ்ச நாளை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு லெஃப்ட் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தினீங்க அப்படின்னா அந்த ஆசிரியர் வந்து நம் பள்ளியிலிருந்து டிராப் பாக்ஸுக்கு அவர் வந்து மூவ் ஆயிடுவாரு. அவ்வளவுதான் ஆசிரியர்களே. இது போல நம் பள்ளியிலிருந்து மாறுதலில் வேறு பள்ளிக்கு சென்ற ஒரு ஆசிரியர் அல்லது பணியாளரை டிராப் பாக்ஸுக்கு அனுப்பி கொள்ளுங்கள்.
நண்பர்களே, அடுத்து நம் பள்ளியில் புதிதாக நியமனம் பெற்ற ஒரு ஆசிரியர் அல்லது பணியாளரை நம் பள்ளி யூடெஸ் பிளஸ் இணையதளத்தில் அவருடைய விவரங்களை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இப்ப அவர் டீச்சிங் ஸ்டாஃபா இருந்தார் அப்படின்னா ஆட் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும். அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இங்க வந்து விவரங்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கும். அவருடைய விவரங்கள், அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். பூர்த்தி செஞ்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3 பகுதிகள் இதே போல உங்களுக்கு காட்டப்படும். இது அனைத்துமே நீங்க பூர்த்தி செஞ்சிருங்க. இறுதியா உங்களுக்கு சேவ் அப்படின்னு காட்டப்படும். அதை நீங்க கிளிக் பண்ணும் பொழுது அந்த ஆசிரியரோட அனைத்து விவரங்களும் உங்களுக்கு பூர்த்தியாகி உங்களுக்கு சேவ் ஆயிடும். இப்ப புதுசாக நீங்க பதிவு செய்த அந்த ஆசிரியரோட விவரங்கள் இப்ப நம்மளுடைய பள்ளியில சேர்க்கப்பட்டுச்சா என்பதை உறுதி செய்வதற்கு மறுபடியும் ஸ்கூல் டேஷ்போர்டை அழுத்துங்க. இதுல டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும், அதுல இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்ப இந்த அட்டவணையில நீங்க எந்த ஆசிரியரை நீங்க புதுசாக நீங்க சேர்த்தீங்களோ அவருடைய விவரங்கள்லாம் உங்களுக்கு இங்கே காட்டப்படும். அவ்வளவுதான் ஆசிரியர்களே. இதே போல நம் பள்ளியில் புதிதாக நியமனம் பெற்ற ஆசிரியரிட நம் பள்ளி யூடெஸ் பிளஸ் இணையதளத்தில் அவருடைய விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நம் பள்ளியில புதிதாக நான் டீச்சிங் ஸ்டாஃப் அவர்கள் நியமனம் பெற்றிருந்தாங்கன்னா அவருடைய விவரங்களை யூடெஸ் பிளஸ் இணையதளத்துல எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஷ்போர்ட்ல நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும். அங்க வந்து ஆட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்ப அவருடைய ஜெண்டர் ப்ரொஃபைல் உங்களுக்கு காட்டப்படும். இது அனைத்தையுமே பூர்த்தி செஞ்சுட்டு கீழே பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதே போல உங்களுக்கு அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் விவரங்கள் அனைத்தையுமே நீங்க பூர்த்தி செஞ்சுட்டு சேவ்னு கொடுங்க. மறுபடியும் ஸ்கூல் டேஷ்போர்டுக்கு வாங்க. இப்ப இதுல இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த அட்டவணையில புதிதாக நீங்க யார பதிவு செஞ்சீங்களோ, நான் டீச்சிங் ஸ்டாஃபை நீங்க யார பதிவு செஞ்சீங்களோ அவருடைய விவரங்கள்லாம் உங்களுக்கு இங்க காட்டப்படும். இப்ப எங்க பள்ளியில யாருமே நான் டீச்சிங் ஸ்டாஃப் இல்ல, அதனால இந்த இடத்துல உங்களுக்கு யாருமே காட்டப்படல. அவ்வளவுதான் நண்பர்களே. இதே போல நம் பள்ளியில் நான் டீச்சிங் ஸ்டாஃப் யாரேனும் புதிதாக நியமனம் பெற்றிருந்தால் அவர்களுடைய விவரங்களை நம் பள்ளி யூடெஸ் பிளஸ் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்து நம் பள்ளிக்கு புதிதாக டீச்சிங் ஸ்டாஃப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை எவ்வாறு அப்டேட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டீச்சிங் ஸ்டாஃப் ரெக்வயர்ட் அப்படின்னு இருக்கும். அதுல கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்ப மேல பாத்தீங்கன்னா பிரைமரி அப்படின்னு காட்டப்படுது. இப்ப எங்களோட பள்ளி வந்து பிரைமரி, அதனால இங்க வந்து பிரைமரி அப்படின்னு காட்டப்படுது. கீழே இப்ப எத்தனை ஆசிரியர்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஆசிரியரோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு சேவ் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. அவ்வளவுதான் நண்பர்களே. உங்களுடைய பள்ளிக்கு புதிதாக டீச்சிங் ஸ்டாஃப் தேவைப்பட்டுச்சுன்னா அதை யூடெஸ் பிளஸ் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த டீச்சர் ப்ரொஃபைல் மாடுல நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இணையதளத்துல இருந்து நீங்க லாக் அவுட் ஆகி வெளியே வந்துடணும். இப்ப மேல பாத்தீங்கன்னா லாக் அவுட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப மறுபடியும் பேக் வாங்க. இப்ப மறுபடியும் பேக் வாங்க. இப்ப டீச்சர் மாடுல நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இது போல லாக் அவுட் பண்ணிட்டு பேக்ல வந்துடணும். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நோட் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. டீச்சர் மாடுல் எந்த மாடுல நீங்க கம்ப்ளீட் பண்ணாலும் முறையாக நீங்க லாக் அவுட் பண்ணி வெளியே வரணும். அப்பதான் நீங்க பதிவு செய்த விவரங்கள்லாம் சரியாக உங்களுக்கு பதிவாகும் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நண்பர்களே, இந்த காணொளியில் சொல்லப்பட்டது போல நம் பள்ளி யூடெஸ் பிளஸ் இணையதளத்தில் டீச்சர் மாடுலை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.